கொள்ளையில உட்காந்து தொட்டி ஆடுறது சுகமா தான் இருக்கு. ஆடுவோம். இந்த மனுஷன் வர எங்க போனாருன்னு தெரியல. இவர் யாரும் சமைக்க சொல்லலான்னு பார்த்தா ஆலியங்கானு பேரியங்கானு. என்னம்மா தொட்டி ஆடிட்டு உட்காந்துருக்க? சமைக்கல? வயிற்றுலாம் பசிக்குதுமா. எப்பமா சாப்பாடு கொடுப்ப? பிள்ளை ரோஷினி, இப்போ அப்பா வந்துடுவாரு. அப்பா வந்து சமைப்பாரு, கவலைப்படாத. இப்போ வந்துடுவாரு. என்ன அப்பா வந்து சமைப்பாரா? என்னம்மா நீனு அப்பா அப்படி சமைக்க சொல்ற? அவருக்கு தெரியாதுமா சமைக்கலாம். நீ வந்து சமைச்சு கொடுமா. சாப்பாடு செய்யுமா, எனக்கு வயிற்றெல்லாம் பசிக்குது. அங்க ஸ்டோர் ரூம்ல அங்க ஒரு அரிமான்ல முறுக்கு டப்பா இருக்கு. முறுக்கு எடுத்து சாப்பிடு, வயிற்று பசிச்சா. உங்க அப்பா வந்து சமைச்சு கொடுப்பாரு. என்னம்மா நீனு அப்பா வந்து சமைச்சு கொடுப்பாருங்க. முறுக்குலாம் சத்தமே திண்டுட்டம்மா. திண்டு அழுட்டு போயிடுச்சு. எவ்வளவு முறுக்கு சாப்பிட்றது? நீ சமைச்சு கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா? இவ ஒருத்தவ ஒப்ப வரட்டண்டி. எங்க போய் தொலைஞ்சானா தெரியல அந்த மனுஷன் வர. இங்க வந்து உட்காரு. நான் உட்காரலாம் மாட்டேன். நீ சமைச்சு கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு கொடு. மீன் குழம்பு தானே உங்க அப்பா வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். மீன் வாங்கிட்டு வந்து மீன் கழுவி குழம்பு வச்சு கொடுப்பாரு. பிள்ளைக்கு சுட சுட சாப்பிடலாம். அம்மாவா நீனும் உட்காருங்க. நல்ல அம்மா அப்போ. ஏண்டி வீட்டில் அங்கே காணே வீட்டை உண்டு திறந்து போட்டுட்டு இப்போ கொல்லையில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடி இது? வீட்டில் யாராச்சும் திட்டு வந்து புந்துட்டா என்ன செய்யுது? ஏன்னா வீடு திறந்து கிடக்கா. இந்த மூதி வந்துச்சுல, மூதி திறந்து போட்டு வந்திருக்கு. ஏன் மூதி கதை சத்திட்டு வர மாட்டேன்? திறந்து போட்டு வந்துட்டேன். யாராச்சும் வந்து புதுட்டா என்ன செய்யுது? நான் தான் உன்னை கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தம்மா. ஆமா, நீங்க எங்க போய் தொலைஞ்சிங்க? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன் காலில இருந்து. தேடிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? எதுக்குன்னா சமைக்க வேணாம். பிள்ளை கடந்து வயிற்று பசிக்கிட்டு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணுங்கிறா. போய் சமைச்சிட்டு வாங்க. மீன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என்னது நான் போய் சமைக்கணுமா? ஏன் இத்தனை நாள் நீ தானே சமைச்ச? இப்போ நான் இன்னைக்கு நான் என்ன சமைக்க சொல்றேன்? இத்தனை நாளா நான் தானே சமைச்சேன். எனக்கு இப்ப கால் கையெல்லாம் வலிக்குது. வலிக்குதுயா, கால் கையெல்லாம் வலி தாங்க முடியல. இன்னைக்கு சமையா, நீ போய் சமைச்சிட்டு வா. பிள்ளை வயிற்று பேசிக்கிட்டுங்கிறா. அப்பா சாப்பாடு சீக்கிரம் செய்யுங்கப்பா, எனக்கு வயிற்று பசிக்குதுப்பா. அம்மா நீங்க தான் வந்து சமைச்சு கொடுக்கணுங்கிறாங்கப்பா. அதெல்லாம் நான் சமைக்க முடியாது. அவ சமைச்சா சமைக்கிறா, சமைக்காட்டி போறா போ. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பிள்ளை கடந்து வயிற்று பசிக்குதுன்னு சொல்றால. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைச்சானா? எப்போதுமே நான் தானே சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைச்சானான்னு கேட்கறேன். மீன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? மீன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்டி. அதெல்லாம் காய வேணா, கழுவ வேணா. என்ன மீன் வாங்கிட்டு வந்தீங்க? வேற மீன்லாம் இல்லை, நெத்திலி மீன் தான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, நெத்திலி மீனா? சரி சரி, ஏதோ மீன் வாங்கிட்டு வந்தீங்க. போய் சீக்கிரமா ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி பிள்ளைக்கு சமைச்சு கொடுங்க சீக்கிரம் போய். கடிப்பாவி, என்ன அசால்ட்டா சொல்றா பாரு உட்காந்துக்கிட்டு. அப்பா நீங்க எல்லாத்தையும் சமைச்சு கொடுங்கப்பா, எனக்கு வயிற்று பசிக்குதுப்பா. சமைச்சு தொலைகிறேன், என்ன செய்யறது? புருஷன் வெளி வேலை தான் பார்ப்பான், வீட்டு வேலைலாம் எவனும் பார்க்க மாட்டான். இவளை கட்டிக்கிட்டு எனக்கு பெரிய மாரடிப்பா இருக்கு. அங்க என்ன முடங்குதல சாம போங்க. அப்பா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நிம்மதியா படுத்து கிடப்போம். கால் கையெல்லாம் வலிக்குது. சமைக்கிட்டோம் அவர். அக்கா, சரஸ்வதி அக்கா. அக்கா, யாரு கூப்பிடுற மாதிரி இருக்கு? யாரு? ஏ பாடி உமா, நீ தான் கூப்பிட்டியா? நான் வந்தது வர தெரியாம அப்படி என்ன மேலையா பார்த்துட்டு பட்டு இருக்கீங்க? சும்மாடி சும்மா. ஆமா, நீங்க எங்க படுத்தா இருக்கிறீங்க? சமையல் கட்டில யாரோ விட்டுற மாதிரி இருக்கு. எலிகிளி வந்து விட்டுதா இல்ல கோழிகிளி வந்து விட்டுதா? கோழியம் இல்ல எலியம் இல்ல, என் புருஷன் விட்டுறாது.
சமையல் பண்றாருடி, சமையல் பண்றாரு. ஆ, உங்க புருஷன் சமையல் பண்றாரா? இது என்ன விஷயம்? ஏய் உமா குட்டி, என் புருஷன் சமையல் பண்றாரு, ஓ மூஞ்சி அது எப்படி போகுது? நீ அதிர்ச்சி படுற. அதிர்ச்சி படாம என்னக்கா செய்யுது? ஒரு ஆம்பளை சமைக்க சொல்லிட்டு நீ வந்து ஆயா அப்படி படுத்துக்கிட்டு மேலே எங்கேயும் பார்த்துட்டு படுத்துருக்குற. அதுதான் நான் ஆச்சரியமா பார்க்குறேன். ஏ, ஒரு கை ஒரு கால்லாம் ஒரு வலிடி, ரொம்ப வலி தாங்க முடியலடி. அதனால தான் அவர் இன்னைக்கு சமைக்க சொல்லியிருக்கேன். டெய்லி நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் 3 வேளையும். 3 வேளையும் நான் தான் சமைச்சு போடுறேன். இன்னைக்கு அவர் ஒரு நாளைக்கு சமைக்கிட்டோமே. அது சரி. ஆமா, அது இருக்கட்டும். நீ வந்து சரி சொல்லுடி, என்ன சரி வந்திருக்க? ஏன்க்கா நான் வரக்கூடாதா? ஒரு சேதி இல்லாம வரமாட்டியே சும்மாலாம். அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாமா? கரியாக்க ஒன்றும் இல்லையே, உங்களை கேட்டு போவோம் 2 பேரும் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். ஓ, மார்க்கெட்டுக்கு போவாடியே. இன்னைக்கு என்னால முடியாதுடி. இப்போ புருஷனா வாங்கிட்டு வந்துட்டாரு நெத்திலி மீன். அதுதான் குழம்பு வச்சுட்டு இருக்காரு, ஆஞ்சி சுத்தம் பண்ணி குழம்பு வச்சுட்டு இருக்காரு. ஓ, அதனால தான் குழம்பு வைக்கிறாரு. அவரை வேலை பார்க்க சொல்லிட்டு நீ படுத்து கிடக்குற. படுத்து தூங்கு. நான் பக்கத்து விட்ட காமாட்சி அக்கா வச்சு கூப்பிட்டு பார்க்குறேன். அதில் ஆட்சி விட்டாச்சும் போயிட்டு வரேன். காமாட்சி அக்கா சும்மா தாண்டி இருக்கோம், கூப்பிட்டு போ. சரி, நான் வர்றேன். அக்கா, மார்க்கெட்டு போகணுன்னு வந்தோம்னாக்கா, பைய எடுத்து வராம வந்துட்டாங்க்கா. பிளாஸ்டிக் பையோ ஒரு கூடை எடுத்துட்டு வரல. அடி ஆமாடி பிள்ளை, நானும் தான் எடுத்துட்டு வரல. ஒரு கூடையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்போ என்னடி செய்யுது? போய் வீட்டில் போய் எடுத்து வர லேட்டாக ஆகிடுமா? போயிட்டு எடுத்து வருவோமா? ஆனாக்கா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. இன்னமும் வீட்டுக்கு போயிட்டு வர்றது வந்து அல்பாக இருக்கும், லேட்டாகவும் ஆகிடும். மீன் கரை தினம் பிளாஸ்டிக் பை வச்சுருக்காங்க, மீன் வைக்கிற தினம். அதில் வாங்கிட்டு வருவோம். இப்போ பிளாஸ்டிக் பை கொடுக்காங்களா? அதை வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம்க்கா. என்னன்ட்டு நானும் மறந்துட்டேன் பாரு, அவசரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம் பாருங்க, நானும் கூடலாம் எடுத்து வச்சேன். அந்த ஹால்லேயே வச்சுட்டு நானும் வந்துட்டேன். சரஸ்வதியா இல்லை, அவளை கூப்பிட்டு வந்தேன். நான் மீன் வாங்க வருவாளே. ஏன்க்கா அதை கேட்குறீங்க? மீன் வாங்க வாருன்னு சொல்லி கூப்பிடத்தான் போனேன். உங்களை கூப்பிடுறதுக்கு அவளை போனேன். ஹாலில் கட்டில் வந்து ஆயா படுத்துக்கிட்டு மேலே என்னத்தையும் பார்த்துக்கிட்டு சீச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறா. படுத்து கிடக்குறாங்களா? ஐயா உடம்பு ரொம்ப சரியில்லையா? ஏன்க்கா நீங்கள் வேற நல்லா தான் இருக்கிறா. அதான் சீச்சிக்கிட்டு படுத்து கிடக்குறான்னு சொன்னேன். புருஷனை சமையல் பண்ண சொல்லிட்டு வேலை பார்க்க சொல்லிட்டு இவ படுத்து கிடக்குறாக்கா. அடிப்பாவி, அந்த மனுஷன் வேலை பார்த்துட்டு வேலைக்கு வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்து இவருக்கு வீட்டுலையும் வேலை பார்க்குறாரா? ஆமாக்கா, இவ படுத்து கிடக்குறா கட்டில்ல. சமையல் கட்டில என்ன விட்டுற மாதிரி இருக்கு. எலியோ கோழியோ தான் வந்து விட்டுதுடி. விட்டுதுக்கா, நீ போய் பாருன்னு சொல்றேன். அது எலியும் இல்லை, கோழியும் இல்லை, என் வீட்டுக்காரர் தான் சமையல் பண்றாருன்னு சொல்றாக்கா. பாரு, அவளுக்கு என்ன திமுற. என் புருஷன்ட்டெல்லாம் சொல்லி வேலை பாருங்க, ஒரு தண்ணி போட்டு கேட்டவாரு, வெந்நீர் போட்டு கேட்டவாரு, போட்டு கொடுக்க மாட்டேன், நீ எந்திரிச்சு போய் போடும் பாரு. இவரும் செய்யறா இருப்பாரு, யோசி வரான்ட்டு. ஆமாக்கா, என் புருஷனா அப்படித்தான் இருப்பாரு. ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுத்தா உடம்பு சரியில்லைன்னு சொன்னவரை போட்டு கொடுக்க மாட்டாரு. கடையில் எச்ச போய் வாங்கிட்டு வரேன், நான் போட மாட்டேன்ருவாரு. இவர் என்னண்டா சமையல் பண்றாரு, இது என்னண்டா படுத்துக்கிட்டு சீச்சிக்கிட்டு படுத்து கிடக்கு. கேட்கறதுக்கு காலை வலிக்குது, எனக்கு கையை வலிக்குது. இன்னைக்கு என்னால் ஒன்றும் முடியல. எப்போதான் நான் தானே வேலை பார்க்குறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் வேலை பார்த்துட்டாமேன்னு சொல்லுது. அது சரி, கொடுத்து வச்ச மராசி பேருக்கு.